சங்கைக்குரியவர்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தாலாவினால் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் மிகப்பெரிய தண்டனை எதுன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதனுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மறுமைக்கு போற பலவிதமான தண்டனைகள் அல்லாஹ் தாலா வச்சிக்கிறான். அவன் தொல்லை இல்லை, அவன் நோன்பு பிடிக்கல, ஜகாத் கொடுக்கல, அல்லது மற்றவங்களோட ஹக்குகளை திண்டான், அப்படின்ற அமைப்புல பலவிதமான தண்டனைகள் அல்லாஹ் தாலா வச்சிக்கிறான். ஆனா இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு அமல் செய்யறான். கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு அந்த அமலுக்கு போறோம், அந்த மனிதன் செய்யக்கூடிய விடயம் என்னது? அல்லாஹ் இடத்தில் துவா கேட்பான், கைரண்டை உயர்த்தி துவா கேட்பான். இப்படி துவா கேட்கக்கூடிய நேரத்துல அவனுடைய பிரச்சனை எல்லாத்தையும் முன்வைக்கிறான். யா அல்லாஹ், நான் இப்படி நோயாளியா பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அல்லது ஒருத்தர் திருமணம் முடிச்சு பல வருடம் ஆகுது, இப்ப ஒரு குழந்தை இல்லை, அதுக்காக எல்லா இடத்துல துவா கேட்கிறாரு. அல்லது பல வருடமாக இவர் நோயினால் சோதிக்கப்பட்டு அந்த சோதனையை விட்டும் எனக்கு ஒரு ரிலீஃபை தந்துரு, ரிகவரியை தந்துரு, யாழ்லான்னு துவா கேட்கிறாரு. இல்ல அல்லது இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன் வச்சு ஒரு துவா கேட்கிறாரு. இப்படி துவா கேட்கக்கூடிய நேரத்துல அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாம தட்டி விடுறது இருக்குது. இதை விட பெரிய தண்டனை வேற ஒன்று வைக்க முடியும். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைக்கு அனைத்துக்கும் துவா கேட்கிறது அல்லாஹ் இடத்துல தான். எனவே அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் ஆகக்கூடிய அந்த துவாவே அல்லாஹ் இடத்தில் சென்று அடையதில்லை. அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொண்டான் இல்ல, அல்லாஹ் தஆலா அதனை தட்டி விடுறான் என்றால் அதனை விட மிகப்பெரிய தண்டனை ஒரு அடியானுக்கு வேற ஒன்று மீட்க முடியாது. அதனை விட பெரிய தண்டனை வேற ஒன்று மீட்க முடியாது. ஒரு மனிதனுக்கு முழு உலகமுமே சேர்ந்து ஒரு நலவை நாடுது, முழு உலகமுமே சேர்ந்து ஒருத்தருக்கு நலவை நாடி அந்த நலவை அவருக்கு அடைய செய்யணுமே முயற்சி செய்யறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல அவருக்கு அந்த நலவு நாட்டம் இல்லை, அந்த நலவு அவருக்கு சென்று அடையாது என்று இருந்தால் முழு உலகமுமே பிறண்டு கொடுத்தாலும் அந்த நலவை அவரை சென்றடைய மாட்டாது. அதே நேரத்துல ஒரு தீங்க நாடுறாங்க, அந்த மனிதனுக்கு செய்யணும். முழு உலகமே சேர்ந்து ஒரு தீங்க நாடுறாங்க, அந்த மனிதனுக்கு நாங்க செய்யணும், இந்த மனிதனை நாங்க இல்லாமலாக்கணும், ஹலாக்கத்தாக்கி விடணும், அவருக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும்னு முழு உலகமே சேர்ந்து நாடுறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல அவருக்கு அப்படி ஒன்று இல்லை. அல்லாஹ் தஆலா அவருக்கு தீங்கு நாட இல்லை என்று சொன்னால் முழு உலகமே சேர்ந்து அவருக்கு தீங்கு நாடினாலும் அந்த தீங்கு அவரை சென்றடைய மாட்டாது. ஏனென்றால் அனைத்தும் அல்லாஹ் மூலமா தான் நடக்குது. எனவே சங்கைக்குரியவர்களே, அப்ப இப்ப இவர்கிட்ட துவா தட்டப்படுவது, இவர் அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடியது ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை, அல்லாஹ் தஆலா நிராகரிக்கிறான் என்றா அப்ப இவருக்கு இந்த உலகத்துல அதை விட மிகப்பெரிய தண்டனை வேற ஒன்றும் இல்லை. நோயாக இருந்தாலும் அந்த நோய் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத்தாகவும் மீக்கும் அஸாபாகவும் மீக்கும், அந்த மனிதனை பொறுத்து. அவர் ஒரு மூமினா இருந்தால் அவருக்கு வரக்கூடிய நோய் அது அவருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தாக கொடுக்கிறான். அதன் காரணமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். அந்த உயர்ந்த அந்தஸ்தை பார்த்து அந்த நேரத்தில் மக்கள் யோசிப்பாங்க, நான் வாழக்கூடிய காலத்தில் நோயாளியா இருந்திருக்க கூடாதா? இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் என தெரிஞ்சா நானும் அப்படியே ஒரு நோயாளியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று நினைக்கிற அளவுக்கு பொறாமப்படுவாங்க மக்கள் அந்த நோயாளியை பார்த்து. அப்போ ஒருத்தர் நோயால பீடிக்கப்படுறது என்றது அவருக்கு அதாபண்டே இல்லை. ஒருத்தர் கஷ்டமாக்கி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஆய்க்குது என்றது அவருக்கு அல்லாஹ்வுடைய அஸாபா செய்யல. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நாடுறது, அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்க, ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு நலவாக இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை விரும்புறீங்க, ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கெடுதியாய்க்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாய்க்கின்றான், நீங்க அதனை அறியாதவர்களாக இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே சங்கக்குரியவர்களே, சரி, இப்போ நாங்க சொல்றோம், ஒரு மனிதன் வாழக்கூடிய காலத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவாபு, மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் அவனுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான் இல்ல. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாததுனால இவனுக்கு எந்த ஒரு நலவும் வருவதில்லை, ரஹ்மத்தும் வருவதில்லை, எந்த ஒரு ஹைரும் இல்லை, வாழ்க்கையில பரக்கத் இல்லாம போகுது. அப்ப இந்த பரக்கத் இல்லாம போக இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாம இருக்க, இவருக்கு நலவு வராம இருக்குது என்றால், இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்றால் என்ன ரீசன், என்ன காரணம்? ஏன் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றான் இல்லை, என்ன காரணத்துக்காக இந்த ஏற்றுக்கொள்றான் இல்லை என்றதை எடுத்து பார்த்தால் அது முக்கியமான விடயம் தான் ஹலால் ஹராம்ல பேணுதல் இல்லாம இருக்கிறது. ஹலால் ஹராம்ல பேணுதல் இல்லாம இருக்கிறது. ஹலாலான விடயத்தை கணக்கெடுக்கிறது இல்லை. இது ஹலால் என்றாலும் அதை பெருசா ஹலால் தானே அப்படி என்ன அதை பெருசா கணக்கெடுக்கிறது இல்லை. ஹராம் என்றது அதை விட கணக்கெடுக்கிறது இல்லை. ஹராமா ஹராம் எல்லாம் அது இப்ப பார்த்து கொண்டிருக்கல, இந்த காலத்துல அதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கலாண்டு ஹராத்த கணக்கே இல்லாம என்ன செஞ்சுறது, அதுல வைத்து விழுகிறது.
ஹராமான உணவுகளை சாப்பிடுறது, ஹராமான முறையில் சம்பாதிக்கிறது, அதன் மூலமா தானும் உண்றது, தன்னுடைய குடும்பத்துக்கும் கொடுக்கிறது, அந்த பிஞ்சு பாலகங்கள் அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கிறது. இதனால என்ன நடக்குது? இவருடைய மிக முக்கியமான விஷயம், துவா கபூல் ஆவதில்லை, அல்லாஹ் என்னுடைய மிகப்பெரிய அதாபா அவர் சுமந்து கொள்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், மனமானவன். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானதை தான் விரும்புகிறார். அல்லாஹ் தஆலா மனமானவன், பரிசுத்தமானவன், பரிசுத்தத்தை தான் விரும்புகிறார். அதே போல நபி அவங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு, தன்னுடைய தூதர்களுக்கு எதனை ஏவினானோ அதனை கொண்டு அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கும் ஏறிக்கிறான். சில விடயம் இருக்குது அல்லாஹ் தஆலா நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு மாத்திரம் சொன்ன சில விடயங்கள், அது ஏனையவங்களுக்கு அதுல எந்த ஒரு உள்ளடக்கமும் இல்லை, அதுல எந்த ஒரு கணக்கும் இல்லை, அது மற்றவங்களுக்கு இல்லை, நபிமார்களுக்கு. ஆனால் சில விஷயங்கள், இந்த ஹலாலுடைய விஷயங்களுக்கு, ஹலாலான உணவுகளை சாப்பிடுறது, அதனை கொண்டு அமல், ஹலாலான உணவுகளை தின்னுட்டு அதன் மூலமா அதனோட அமல் செய்யற விடயங்கள் இருக்குது, இது நபிமார்களுக்கும் அதே விடயம் தான், மூமின்களுக்கும் அதே சட்டம் தான் என்பதை கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. யா அய்யுஹர் ருசுலு குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. சூரத்துல் முஃமினூன் 51வது வசனத்தில் வரக்கூடிய அல்லாஹ் தஆலா நபி ரசூல்மார்களை பார்த்து சொல்றான், ஏ தூதர்களே குலூ மினத் தய்யிபாத், நல்லது பரிசுத்தமானது ஹலாலான விடயங்களை அனுபவம் செய்யுங்கள், சாப்பிடுங்கள், வஅமலு ஸாலிஹா, அதனை சாப்பிட்டு விட்டு சாலிஹான அமல்களை மேற்கொள்ளுங்கள், சாலிஹான அமல்களை செய்யுங்கள் என்று இது தூதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல சூரத்துல் பக்ரா 172வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நாங்கள் உங்களுக்கு அருளிய ரிஸ்குகளில் இருந்து ஹலாலானதை, மனமானதை, நல்லவற்றை, பரிசுத்தமானதை சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அல்லாஹ் தஆலா எந்த விடயத்தை ரசூல்மார்கள் கூறினானோ அதே விடயத்தை இந்த மூமின்களும் கூறுகின்றான் ஹலாலுடைய விஷயத்துல. இது அவ்வளவு முக்கியமான விஷயம். சரி, இதனை சொல்லிவிட்டு இதே தொடர்ச்சியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறாங்க. எப்படியான ஒரு விஷயம் என்றால், சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்துல அவங்களோட புத்திக்கு படுற மாதிரி தான் தெளிவுபடுத்துவாங்க. ஏனென்றால் சும்மா சொன்னா அது சஹாபாக்களுக்கு விளங்காதுன்றதுனால விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும், அல்லது விளங்கினாலும் அதை சரியா விளங்க மாட்டாங்கன்றதுக்கு, எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு சில விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்துல இந்த நர்சரி ஸ்கூல் டீச்சர்ஸ்மார் அதை ஆக்ஷன் போட்டு செஞ்சு காட்டி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்களோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுக்கு உதாரணம் சொல்லி காட்டுவாங்க. சொல்லல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே சஹாபாக்களே அல்லது எனவே மக்களே, நீங்க ஹலாலா தின்னுங்க, ஹலாலா தின்னல்லாட்டி அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ஹதீஸ் கடைசி துண்டா சொல்ல முடியல. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் உதாரணம் காட்டுறாங்க. சொல்றாங்க, ஒரு மனிதர் யுதீலு ஸஃபர் அஷ்அத் அக்பர், நீண்ட ஒரு சஃபரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். அஷ்அத், முடிகள் எல்லாம் பரட்டையா வீக்குது. அதாவது எங்களுக்கு தெரியும், நாங்க சஃபர், நீண்ட ஒரு சஃபர் செய்யறோம் என்றா ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆக போல நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணி கொண்டு நல்ல அழகான முறையில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த சஃபர் நீண்டது என்பதன் காரணமாக ஒரு 5000-10,000 கிலோமீட்டர் அல்லது ஒரு நாடுக்கு இன்னொரு நாடுக்கு போகக்கூடிய நேரத்துல ஃபிளைட்ல போயிட்டு கொண்டிருக்கிறோம். சாபாக்கள் காலத்துல அப்படி இல்லை. நேரத்தான் அவங்க அந்த நீண்ட சஃபர்கள் போகக்கூடிய நேரத்தில், ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நல்ல உஜாரா இருந்தாலும் அது முடிக்கக்கூடிய நேரத்துல அந்த வரக்கூடிய அவங்களோட பாலைவனத்தில் அடிக்கூடிய காத்தின் காரணமாக என்ன நடக்கும், கொண்டைகள் எல்லாம் பறக்கையாகி கலைஞ்சி போயிட்டு அக்பர் மேலெல்லாம் புழுதி படங்க நிலைமையில இருக்கிறார். இப்படியான ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, யமுது யதஹு இல ஸமா, வானத்தின் பால் கையை உயர்த்தி துஆ கேட்கிறார், யா ரப் யா ரப், யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, யா அல்லாஹ் எனக்கு இப்படியான தேவைகள் இருக்கு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை இப்படி சொல்றதுக்கு காரணம் என்றால், இந்த இடத்துல ஏன் ஒரு சஃபராலியை சொல்ல காரணம் என்றால், ஒரு சஃபராலியுடைய துஆ இருக்குது, அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மிகவும் நெருக்கமானவன் ஆகிறார். சில நேரங்கள் இருக்குது, சில இடங்கள் இருக்குது, சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, அல்லாஹ் தஆலா அந்த நேரங்கள்ல துஆக்களை கபூல் செய்றான். ஜும்மாவுடைய நாள்ல சில நேரங்கள் இருக்குது, அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்றான். அதே போல நாங்க சஃபராலி ஆயிக்கிறோம், நாங்க சஃபர்ல இருந்து கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்றான் என்று வந்திக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபராலியான இந்த மனிதன் உதாரணம் காட்டுறான். நீண்ட சஃபர், மிகவும் கஷ்டத்தோட இருக்கிறான், கொண்டு எல்லாம் பரட்டையா வீக்குது, மேல புளிஞ்சு பட்டிக்குது. அப்படியான நேரத்துல அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறார். நபி அவங்க சொல்றாங்க, மத்அமுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் குதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ். சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மத்அமுஹு ஹராம், அவர் உண்ட உணவு ஹராம்,
ஹராம், அவரை உடுத்திக்கக்கூடிய ஆடை ஹராமானது. ஹராம், அவர் போஷிக்கப்பட்டிருக்கிறது, அவர் வளர்ந்திருக்கிறது, அவருடைய உடம்பு வளர்ந்திருக்கிறதே ஹராமால. அண்ணா இஸ்தஜாபுல அப்படி என்ற எப்படி அல்லாஹ் தஆலா இவருடைய துஆ கபூல் செய்வானேன்னு நம்ம சொல்ல கேட்கிறான். அல்லாஹ் தஆலா இப்படியான விடயங்களை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. பாருங்க எப்படியான கஷ்டமான நிலைமை, அல்லாஹ் தஆலா சஃபராளிகளுடைய துஆ கபூல் செய்வான்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருந்து கொண்டு அவர் அல்லாஹ்வுடைய துஆ கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அவருடைய துஆ கபூல் செய்ய மாட்டான். காரணம், அவர் உண்ட உணவு, குடித்த குடிப்பானம், அடைஞ்சிருக்கக்கூடிய ஆடை, அவருடைய உடம்பு வளர்ந்திருக்கிறது ஹராத்தால. இப்படி கூடிய இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் அவருடைய துஆ கபூல் செய்ய மாட்டான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. சங்கைக்குரியவர்களே, எனவே ஹலால் ஹராமுடைய விஷயத்துல நாங்க பேணுதல் ஆயிக்கணும். நாங்க பார்க்கணும் ஒரு விஷயத்த அது ஹராம் என்று விளங்குதுன்னா அதை விட்டு தவிர்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்யணும், முயற்சி செய்யணும். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினாங்க, லயஅத்தியன் அலன்னாஸ் ஸமான், ஒரு காலம் ஒன்று மக்களுக்கு வரும், அந்த காலத்துல லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால், அந்த நேரத்துல அந்த மனிதன் யோசிக்க மாட்டான், நான் எங்கால சம்பாதிக்கிறேன், எப்படியான காசுகளை சம்பாதிக்கிறேன்னு யோசிக்க மாட்டான். அமினல் ஹலால் அமினல் ஹராம், சம்பாதிக்கிறது ஹலாலா ஹராம்னு பார்க்க மாட்டான். எப்படியாவது நான் சம்பாதிச்சு என் உணவுக்கும் என் குடும்பத்திற்கும் அந்த செலவுகளை கவர் பண்ணி கொள்ளணும், அந்த காலத்தை ஓட்டிக்கொள்ளணும் என்றதை நான் பாப்பானே ஒழிய இது ஹலால் ஹராமான்னு பார்க்க மாட்டான் நபி அவங்க சொல்லி காட்டினாங்க. என்னை அப்படியான ஒரு காலத்துல தான் நான் கேட்கிறேன். கட்டாயமா இந்த உலகத்திலே மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட் ஆகி அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவை தட்டக்கூடக்கூடிய மனிதரை நாங்கள் ஆகிடக்கூடாது. கட்டாயமா ஹலால் ஹராமுடைய விஷயத்துல பேணுதல் எடுத்துக்கொள்ளணும். நான் சம்பாதிக்கிறேன், ஒரு மாசத்துக்கு எனக்கு 1000 ரியால் சம்பளம், இந்த 1000 ரியால் ஹலால் ஆனது. ஆனால் அந்த 1000 ரியாலுக்கு ஒரு ரியால் சேர்த்துக் கொள்றார், ஹராமான முறையில் சேர்த்து விட்டார் என்றால் இவர் செல்லையில 1 ரியால் தான், 1 ரியால் தானே எனக்கு ஹராம் ஆகிக்குது என்றது இல்லை. அந்த 1 ரியால் அந்த 1000 ரியாலோட சேர்றதுனால அந்த 1000 ரியாலும் இவருடைய ஹராமானதாகவே ஆகிவிடுகிறது. எப்படி பால் இருக்குது, பால் என்றது ஹலாலானது, பரிசுத்தமானது. அந்த பாலில ஒரு துளி விஷம் தான் விழுது, அந்த முழு பாலுமே கெட்டு போயிடுது, முழு பாலையுமே யூஸ் பண்ண இல்லாத நிலைமை ஆகுது. இதே போலத்தான் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிப்பு 1000 ரியால சம்பாதிக்கிறோம், மிகவும் வேர்வை சிந்தி கஷ்டத்தோட சம்பாதிக்கிறோம். அந்த 1 ரியால ஹராமான முறையில் சம்பாதித்து ஹராமான முறையில் களவெடுத்து மற்றவர்களுடைய காசுகளை மற்றவர்களை ஏமாத்தி அல்லது மற்றவர்களை நாங்கள் அநியாயங்கள் செய்து அல்லது ஏதாவது ஒரு ஹராமான வழிமுறையில சம்பாதிக்கின்ற அந்த 1000க்கு போட்டுக்கொண்ட வேண்டாம், அந்த 1001 ரூபாவும் ஹராம்ல போய் செய்யணும் என்று நினைக்கும். மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துஆ எங்கட கபூல் செய்யப்பட இல்லாட்டி நீ வேற யாரால எங்கட தேவைகளை பூர்த்தி செய்யணும். அல்லாஹ் ராசி, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். அந்த ராசிக்கால எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ராசி கிட்ட கேட்கக்கூடிய எங்களுக்கும் அந்த அல்லாவுக்கும் எங்களுக்கும் அந்த ஹாலிக் ராசிக் மாலிக் ஆகிய அந்த அல்லாவுக்கும் இடையில கனெக்ட் பண்ணக்கூடியது அந்த துஆ. அந்த துஆவே அல்லாஹ் தஆலா கணக்கெடுக்கிறான் இல்ல, தட்டி விடுறான் இல்லைன்னா அதுக்கு பிறகு நாங்க சம்பாதிக்கணும், நாங்க வாழ்ற வாழ்க்கையில அல்லது சம்பாதிக்க எங்க பரக்கத்து வர போகுது, மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிப்போம். இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிக்கட்டும் சஹாபாக்கள் ஆயிக்கட்டும் இந்த ஹராமுடைய விஷயத்துல அது சின்னதாய்க்கணும். ஏன்னா ஹராம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அதனுடைய சைஸை நாங்க பாக்குறது இல்லை, இது ஸ்மாலா லார்ஜா மீடியமா எக்ஸ்ட்ரா லார்ஜான்னு பாக்குறது இல்லை, அதுல வரக்கூடிய விளைவை தான் சஹாபாக்கள் பார்த்தாங்க. இதெல்லாம் மன்னிப்பான் தானே, இதையும் நல்லா பிடிப்பானான்னு நினைக்கல, தெரியாம தானே செஞ்சோம். நீங்க மக்கள் அப்படித்தான் சொல்ல, தெரியாம தானே செஞ்சோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாப்பட்ட சஹாபி, எப்படியான பேருந்தனால சஹாபி என்று எங்களுக்கு தெரியும். இவங்களோட அடிமை ஒட்டி இவங்க பசியோடு இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிற காரணமாக ஒரு அடிமை சாப்பாடை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இவங்களோட அடிமை எங்கால வந்துச்சேன்னு கேட்கல, உடனே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட பிறகு அந்த அடிமை கேட்கிறாங்க, என்னுடைய எஜமானே உங்களுக்கு தெரியுமா நான் இப்ப உங்களுக்கு கொண்டாந்து அந்த சாப்பாடு எங்கேயிருந்து வந்துச்சேன்னு எனக்கு தெரியா சொல்லு என்று சொல்றாங்க. நான் ஜாஹிலியத் காலத்துல குந்து தக்கஹந்து, நான் ஜாஹிலியத் காலத்துல ஒரு சாஸ்திரக்காரன், மக்களுக்கு குறி சொல்லக்கூடியவனா இல்லை. ஆனா உண்மையில எனக்கு விஷயம் தெரியா, நான் சும்மா சொல்வேன், அது பழிக்கக்கூடியது. ஒத்தட விஷயத்துல ஒரு விஷயம் ஒன்று சொல்லி அது பழிச்சிருச்சு, ஆனா அதுக்குரிய கூலியா ஒரு தர வந்தாரு, வரக்கூடிய இடத்துல அங்க இல்லை. எனவே அது அப்படியே அவர்கிட்ட தருத்திருந்துச்சு. இப்ப நான் வரக்கூடிய இடத்துல அவர் கண்டாரு, அங்குக்குரிய கூலி இப்ப எனக்கு தந்தாரு. என்ன கூலி? அது சாஸ்திரம் பார்த்தது அல்லது குறிப்பாத்த கூலி. இவருக்காக வேண்டி சாஸ்திரம் பார்த்து குறிப்பாத்த கூலிய கிடைச்சிச்சு என்று சொல்றாங்க. இது ஹலால் ஹராமா? ஹராமானது. அதுல கிடைத்த காசுல தான் அல்லது அதுல கிடைத்த பொருள் தான் உங்களுக்கு நான் இப்ப சாப்பிட தந்தேன்னு என்று சொன்னோன்னே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பசியோட இருந்து சாப்பிட்டது என்ன செஞ்சாங்க, 2 விரலை வாயுலுக்க போட்டு அவ்வளவு சாப்பாடையும் சத்தி எடுத்தாங்க, அவ்வளவு சாப்பாடையும் வாந்தி எடுத்தாங்க.
வாந்தி எடுத்தாங்க. காரணம் வேற என்னது? ஒன்றுமில்ல, பேணுதல். அது தெரியாம சாப்பிட்டாங்க. அல்லாஹ் தாலா மன்னிக்க கூடியவங்க தான். ஆனாலும் பயந்தாங்க, இந்த ஒரு துளி இந்த உடம்புல இருந்து அல்லாஹ் தாலா இந்த துஆவை கபூல் செய்ய மாட்டான், அல்லாஹ் தாலாவுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்காது, அல்லாஹ் தாலா வாழ்க்கையில நிம்மதியை தரமாட்டான், சந்தோஷம் தரமாட்டான் வெளிங்கிற சாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அவ்வளவையும் 2 விரல போட்டு அவ்வளவு தன் உணவையும் சத்தி எடுத்தாங்க என்று வந்திருக்குது. என்ன சம்பைக்குரியவர்களே, நல்லா விளங்கிக்கோங்க. ஹலால் ஹராமுடைய விஷயத்துல வாழ்க்கையில பேணுதல். அப்படி இல்லாம நாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது சம்பாதிக்கிறது போல விளங்கும், ஆனால் அதுல எந்த ஒரு பரக்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த மாட்டார். மிக முக்கியமான அத்ஆஉ சிலாஹுல் முஃமின், துஆ என்று சொல்ற ஒரு மூமினுடைய ஆயுதம், ஒரு மூமினுடைய ஆயுதம், வெப்பன் தான் துஆ என்று சொல்றேன். அந்த வெப்பனை யூஸ் பண்ண இல்லாம போகும் நாங்க இது ஹராம் சாப்பிட்டது மூலமா. இது எங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க இதை எடுத்து எங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், எங்களோட மனைவிமாருக்கு கொடுக்கிறோம். அதனால என்ன நடக்குது? குழந்தைகளுடைய வாழ்க்கையில அவங்களை நாங்க எப்படி நினைக்கிறோமோ அப்படி அந்த குழந்தைகளை வளர்க்கலாம போகுது. அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சீரழிஞ்சு போகுது, மனைவியுடைய வாழ்க்கையும் சீரழிஞ்சு போகுது, இவனுடைய வாழ்க்கையும் சீரழிஞ்சு போகுது. இதுக்கு பிறகு அந்த காசை சம்பாதிச்சு என்ன செய்ய, சம்பாதிக்காம என்ன செய்ய. எனவே இந்த நிமிஷத்துல இருந்து அல்லாஹ்வுக்கு பயந்து என் வாழ்க்கையில நான் ஹலாலான விடயங்களை மட்டும்தான் செய்வேன், ஹலாலான முறையில் தான் என்னுடைய சம்பாதிக்க செய்வேன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அது பரக்கத் செய்வோம். நல்லா விளங்கிக்கோங்க. நாங்க ஹராமா வாரது 1000 ரியால், ஹலாலாக வரது 500 ரியால் என்றால் அந்த 500 ரியால்ல செய்யணுமான வேலை இந்த 1000 ரியால கூட செய்ய முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த 500 ரியால் வச்சுக்கிற பரக்கத் இருக்குது, இந்த 1000 ரியால கிடைக்காதுன்றத நல்லா விளங்கி இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஹராமான விடயங்கள் ஏதாவது குறுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்யுங்க, துஆ கேளுங்க. அதே போல இனிமேல் அதனை விட்டு தூரமாகவே அந்த ஹராமான வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், அதில் நின்று சம்பாதிக்க மாட்டேன், அதில் நின்று உண்ண மாட்டேன் என்று குடும்பத்தை கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு நீயத்தை உறுதியாக வச்சுக்கோங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களை ஹலாலான விடயங்கள் செய்து ஹராமான விடயங்களை விட்டு பாதுகாத்து